சஞ்சு சாம்சனை தொடர்ந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சிஎஸ்கேக்காக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தூக்கி போட்டிருக்க குண்டை பார்த்தா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கான விளையாடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்மளுடைய உர்வில் பட்டேலுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு புதிய ரோல் கொடுக்க போகிறாங்க. அந்த ரோலை உர்வில் பட்டேல் விளையாடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்துடுவாரா? அது என்ன ரோல், அது அவருக்கு செட் ஆகுமா? செட் ஆனால் சிஎஸ்கே டீம் நல்லா விளையாடுமா? அதை பற்றி பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி கைஸ், நாளைக்கு மேட்ச் டே. சிஎஸ்கே எந்தாவது புது யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்குவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்லி கைஸ், உர்வில் பட்டேலுக்கு சிஎஸ்கே எந்த ரோல் கொடுக்க போகிறாங்க? இந்த ரோல் கொடுத்தா உர்வில் பட்டேல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரா? அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ உர்வில் பட்டேலுக்கு ஒரு புது ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 புது ரோல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்லி ஒரு ஓப்பனராக விளையாடும், அவருடைய டொமெஸ்டிக் டீமுக்கு விளையாடுற மாதிரி. ஓப்பனிங்கில் ஆயுஷ், அதுக்கப்புறமா உர்வில் பட்டேல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஃபினிஷராக விளையாடுறதுக்கு சிஎஸ்கேக்கு இந்த 2 ஸ்லாட்டுமே காலியாக இருக்குது. அந்த 2 ஸ்லாட்டுமே உர்வில் ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ ஃபினிஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லைனா 6 வர மாதிரி ஒரு ஃபினிஷர். இந்த 2 ரோல் உர்வில் பட்டேலுக்கு இருக்குது. ஸோ இந்த 2 ரோல் உர்வில் பட்டேலால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோல் ஓப்பனிங் அது ஒரு பண்ண முடியும். ஸோ டொமெஸ்டிக் டீமில் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் அ ஃபினிஷர் அவர் இன்னும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகல. ஆஸ் அ ஃபினிஷர் அவர் விளையாடியே இல்லை இது வரைக்குமே. உர்வில் பட்டேலை சிஎஸ்கே ஓப்பனராக விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா உர்வில் பட்டேல் ஓப்பனராக விளையாடுறதுக்கான சிஎஸ்கேல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை கைஸ். பிகாஸ் சிஎஸ்கே இப்போதைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாரின் பிளேயர், அதுக்கப்புறமா ஒரு இந்தியன் ஓப்பனர், இந்தியன் ஓப்பனர் தான் பார்த்துக்கிறாங்க. ஆயுஷ் மாத்ரன் கான்வே இல்லைனா ரச்சின், ஆயுஷ் கான்வே இல்லைனா ரச்சின், இல்லை ஆயுஷ் கான்வே, அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் பார்ட்னரை சிஎஸ்கே பார்த்துக்கிறாங்க. பட் உர்வில் எங்கே சிஎஸ்கே ஃபிட்டின் பண்ணலாம். தட் டெவால் ப்ரூவிஸ் நம்மளுக்கு கீழே இருக்கிறாரு. ஸோ ரச்சின் கான்வே இப்போதைக்கு நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் விட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபாரின் லோவர் ஆர்டர் ஹிட்டர் ஃபினிஷர் எடுத்துன்னு வந்துட்டு உர்வில் பட்டேலை ஓப்பன் பண்ண வைக்கலாம். பிகாஸ் ஒரு பவர் பிளேயில் செம்ம எஃபெக்டிவாக இருக்கிற போகிறாரு ரேதர் தன் ஃபினிஷர். ஸோ மேபி உர்வில் பட்டேல் ஒரு ஓப்பனராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது கைஸ். ஆஸ் அ ஃபினிஷர் உர்வில் பட்டேல் விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெவால் ப்ரூவிஸ் அந்த வந்ததுக்கு அப்புறமா ஒரு நம்பர் 6ல் விளையாடலாம். பட் அவர் அங்கே விளையாட அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க மாட்டார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 6 ஹிட்டர் எஃபெக்டிவாக இருப்பார். பட் பவர் பிளேயில் விளையாடுற மாதிரி எஃபெக்டிவாக இங்கே இருக்க மாட்டார். பிகாஸ் அவர் நிறைய பவுண்டரிஸுமே அடிக்கிறாரு. ஸோ இன்ஃபீல்டை கிளியர் பண்ணிட்டு வெளியே தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர். ஸோ மோஸ்ட்லி உர்வில் பட்டேலுக்கு கரெக்டான ரோல் சிஎஸ்கே கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டவுன் இல்லைன்னா 1 டவுன் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார் கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட். ஸோ அதனால் ஓப்பனர் இல்லைன்னா நம்பர் 4 தூபே வந்துடுவார் நெக்ஸ்ட் இயருக்கு. ஸோ பார்க்கலாம் கேஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ட்ரேட் ஆனால் என்ன பண்ணணும் சிஎஸ்கே, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 crores பிளேயரை சிஎஸ்கே கொடுத்தே ஆகணும். தட்ஸ் நன் அதர் தென் ஜடேஜா இருக்காரு. ஏன்னா அஸ்வின் கான்வே கூட சேர்ந்து இன்னொரு பிளேயரை கொடுக்கணும். பட் சிஎஸ்கே அதை பண்ணுவாங்களா? எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக ஜடேஜாவை கொடுத்தா ஜடேஜா பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லா பற்றியுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவார். பட் ஜெய்ஸ்வால் பண்ணுவாரா? ஸோ ஓகே, ஜடேஜாக்கு 2 பேட் சீசன், அதுக்காக ஒரு குறை போட முடியாது. ஸோ ஜடேஜாக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட கொடுத்தா திருப்பி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்ட்ரென்தின் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ சிஎஸ்கே கொடுப்பாங்களா? ஸோ சிஎஸ்கே ஜடேஜாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, 18 crores கேஷ் டீல் ஆச்சுன்னா அப்படின்னு கூட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆக்சுவலாக சிஎஸ்கேக்காக வரதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு போஸ்டர் போட்டிருந்தார். அங்கேருந்து இந்த டாபிக் ட்ரெண்ட் ஆச்சு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விட்டு வர போகிறார் அப்படின்னு. ஸோ அது சிஎஸ்கேக்காக வர போகிறாரு அப்படின்னு நிறையவே ட்ரெண்ட் ஆச்சு. ஓகே, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் என்னதான் போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ போஸ்டர் போட்டிருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக. அந்த லாஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் விளையாடினார். அதுக்கப்புறமா ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக தேங்க்யூ போஸ்ட் போட்டிருந்தார். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட் போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் ராஜஸ்தான் ராயல்ஸ், அந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருந்தார். ஸோ அது என்ன மீன் பண்ணி போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை முட்டு போக போகிறார் அந்த மாதிரி மீன் பண்ணி போட்டார். ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிச்சிட்டார். அங்கே ராஜஸ்தான் ராயல்ஸோடைய ஒரு கேம்பெயின் முடிஞ்சிச்சு அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி போட்டார். ஸோ அது எல்லாரும் பார்த்து எப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விட்டு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அதை எடிட் பண்ணிட்டு இந்தியன் ஃபிளாகை போட்டார். ஸோ அதுலேருந்து கிளியர் ஆகுது ஒரு இந்தியன் டீமுக்காக வரத்து போகிறது தான் மீன் பண்ணி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து தெரியுது கைஸ், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட தான் இருக்க போறாரு, சிஎஸ்கேக்கு வரமாட்டாரு. சிஎஸ்கே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்தாலுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜடேஜா இல்லைன்னா அதெல்லாம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி யாருமே சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. குரூம் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பை கைஸ்.